நியூ கியா சோனட் ஹெச்டிகே மாடல், அதாவது செகண்ட் பேஸ் மாடல். நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா செகண்ட் பேஸ் தான், நிறைய ஆப்ஷன்ஸ் வராது. வாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டோம். அதாவது லோ பீம்லேயே எல்இடி, ஹை பீம்லேயும் எல்இடி பண்ணிட்டோம். அசூமோட ஹாஃப் ஒயிட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே பார்க்கிங்க்கு எல்இடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. ஸோ கம்ப்ளீட் லைட்டிங் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிரர் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் மிரர் ஃபோல்டிங் வராது அண்ட் இண்டிகேட்டர் எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட் மிரர் ஃபோல்டிங் கிட்டும் மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ மிரர் ஃபோல்டிங் கீழேயும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் 360 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி உள்ள ஸ்விட்ச்லேயும் கஸ்டமர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டரோடு வந்துடும் நம்மளுக்கு எல்லாமே. எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கஸ்டமருக்கு அழகாக பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கஸ்டமருக்கு நம்ம அழகாக லோகோ செட் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கணுங்க, சைடில் லோகோ பண்ணியாச்சு. தென் க்ரோம் ஹேண்டில்ஸு சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் வர ஏரியா எல்லாமே க்ரோம் ஹேண்டில்ஸ் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டிச் பண்ணி ஃபுல் ரெக்ஸனில் கஸ்டமருக்கு ஃபுல் மேட்டும், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். தென் இதில் வந்து சீட் கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் வித் பிளாக்கில் பண்ணியிருக்கோம். வென்டிலேட்டட் சீட்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரண்ட் 2 சீட்டு வென்டிலேட்டட். ஸோ அதனால் பெர்ஃபரேட்டட் சீட்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு அழகாக வென்டிலேட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட 1, 2, 3 அந்த மாதிரி கஸ்டமரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வேணுமோ கஸ்டமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி டைப்பு கஸ்டமர் எந்த மாதிரி வேணுமோ அழகாக செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஃப்ளோஸும் செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஃபுல் டார்க் ப்ரௌனில் தான் கஸ்டமர் கேட்டாங்க. பிகாஸ் கிட்ஸ் இருக்கனால அழுக்காயிடும். ஸோ அதனால் நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால கஸ்டமர் கொஞ்சம் டார்க் கலராக கேட்டாங்க. ஸோ வந்து ஃபுல் ப்ரௌன் வித் பிளாக்கில் சைடு பேக் எல்லாம் பிளாக்லேயும் ஃப்ரண்ட்டில் எல்லாமே ப்ரௌனில் பண்ணிட்டோம். பின்னாடியே பர்ஃபரேட்டட் அண்ட் முன்னாடியே பர்ஃபரேட்டட் வித் வென்டிலேட்டட் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ வித் வென்டிலேட்டட் அந்த சிஸ்டமோடு பண்ணிட்டோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ தென் இதில் வேறு என்னென்னா வண்டியோட வந்து டிஸ்பிளேலாம் எடுத்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக. அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ வண்டியோட வந்த டிஸ்பிளே இது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் நார்மல் டிஸ்பிளே தான், ஒரு ரிவர்ஸ் கேமராவோட வந்துச்சு. 360 பண்ண முடியாது, வீடியோஸ் பார்க்க முடியாதுங்கிறதுனால கஸ்டமர் இது வேணான்ட்டாங்க. வெரி பேசிக் டிஸ்பிளே. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பிளாபங்கில் 10.33 இன்ச்சில் கஸ்டமருக்கு ஃபுல்லாக மோல்டு பண்ணிட்டோம். அந்த பேனலே மோல்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் JL காம்பனண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட்டும் காம்பனண்ட்டு பேக்கும் காம்பனண்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஹெட்லைட்டுக்கு அசூமில் 150 வாட்ஸ் ஹாஃப் ஒயிட் எல்இடி, அந்த அதாவது 4300 கெல்வினில் ஒரு வார்ம் ஒயிட்டில் எல்இடி நம்ம கஸ்டமருக்கு பண்ணியாச்சு. அண்ட் ஃபியாமோட ஹாரன் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா அதில். ஸோ இதில் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் இதுதான். ஸோ ஒரு டிஸ்பிளே மாற்றி மோல்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பீக்கர்ஸு, தென் எல்இடி, ஃபியாம் ஹாரன் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நார்மலாக 9 இன்ச் பேனல் வரும். அது வந்து அவுட் கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அழகாக மோல்ட் பண்ணியிருக்கோம். வாங்க அதை எப்படி பண்ணியிருக்கோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதோட பேனல் பாருங்கள், இதுதான் 10.33 இன்ச். ஆக்சுவலாக சோனட்டில் ஃபிட்டே பண்ண முடியாது, 9 இன்ச் தான் போட முடியும். அதுவும் வந்து வெளியே வந்துடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேனல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்காக கஸ்டமைஸ்டு பண்ணி மோல்ட் பண்ணி இந்த ஜிடி லைன் மாதிரி கஸ்டமர் வேணும்னாரு. டிஸ்பிளே பார்க்க லுக்காக இருக்கணும், அதே மாதிரி பேனல் வந்து டிஸ்பிளே வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக நம்ம மோல்டு பண்ணி கஸ்டமருக்கு 10.33 இன்ச் அழகாக கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் பேனலாகவே வந்துடும். பார்க்க வந்து ஒரு ஜிடி லைன் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவும் வெளியே வராது. அந்த ஏசி வென்ஸ் கிட்டலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அழகாக டிஸ்பிளே உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 4GB RAM 64 வயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வித் 360 கஸ்டமருக்கு 360 இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணி கொடுத்தோம். 360 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, இந்த லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ எல்லா வியூஸும் கஸ்டமர் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வியூவே வந்து பார்த்திங்கன்னா மூணு மோட் வியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே வியூவை 3 மோட் வியூவாக கஸ்டமர் பார்த்துக்கலாம். 3D, 2D அண்ட் வைட் ஆங்கிள் எல்லாமே கஸ்டமர் செக் பண்ணிக்கிற மாதிரி அழகாக கேல்குலேட் பண்ணி கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அதில். ஸோ அண்டு வித் ரெக்கார்டிங்கும் இதில். ஸோ அதுக்கு தனியாக கஸ்டமர் போர்ட் கொடுத்துருக்கோம். அதில் கஸ்டமர் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி 360 ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி பக்கா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இட்ஸ் லுக் லைக் ஜிடி லைன் மாதிரி கஸ்டமருக்கு அழகாக பண்ணியாச்சு. தென் ஒரிஜினல் டாப் அண்ட் கியர் நாப் அழகாக லெதர் ஃபினிஷ்டோட வித் க்ரோமோட கஸ்டமருக்கு அழகாக இந்த நார்மல் கியர் நாபை எடுத்துகிட்டு டாப் எண்டில் க்ரோம் அந்த கிளாஸில் வரும் வித் லெதர் ஃபினிஷோடு வரும். அந்த கியர் நாப் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். தென் இதில் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நார்மல் பேட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு இந்த ஜிடி லைனில் வர டாப் எண்டோட ஒயர்லெஸ் சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள்,
ஸோ ஜஸ்ட் வச்சாலே போதும், ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும் கஸ்டமருக்கு. ஸோ அந்த ஒயர்லெஸ் சார்ஜரும் கஸ்டமருக்கு அழகாக அந்த OE டைப்பில் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளேஸ்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட லுக்கு பாருங்கள். அண்டு ஸ்டீரிங்கை மோல்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்க் ப்ரௌன் போட்டிருக்கனால கஸ்டமருக்கு அழகாக இந்த ஸ்டீரிங்கை வந்து ஃபுல்லி டாப் எண்டில் வர மாதிரியே அழகாக லெதர் வந்து மோல்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ எந்த கேப்ஸும் இருக்காது. நீட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆன்டி கிளர் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே. தென் சைடில் பார்த்திங்கன்னா UV சன்ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் அது போக சன்ரூஃப்க்கும் இதில் சன்ரூஃப் வந்துடும். ஸோ சன்ரூஃப்க்கும் கஸ்டமருக்கு 0% ஃபுல்லாக ஹீட் இறங்காத மாதிரி கஸ்டமருக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம இந்த கியா சோனட்டில் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். HTK மாடலில் கஸ்டமருக்கு என்ன மேண்டட்ரியோ அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஃபியூச்சர்ஸையும் கஸ்டமருக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது மாடல்ஸ் பண்ணணும், HTK ப்ளஸ் எனி மாடல்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும்.